அதிமுக பரப்புரை கூட்டத்தை கலைக்கவே ஆம்புலன்ஸ் அனுப்பியதாக எடப்பாடி பழனிசாமி மீண்டும் குற்றம் சாட்டியுள்ளார். அதிமுக பலமாக இருப்பதாகவும் திமுக தான் ஐசியூவில் இருப்பதாகவும் அவர் விமர்சித்துள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி, வால்பாறை, ஆனைமலை மற்றும் திருப்பூர் மாவட்டம் உளைப்பேட்டை உள்ளிட்ட பகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர் திமுக தான் தற்போது அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளதாக தெரிவித்தார். திமுக ஏராளமான வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என கூறிய அவர், அதிமுக மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் தாலிக்கு தங்கம், ஸ்கூட்டி மானியம் உள்ளிட்ட திட்டங்கள் செயல்படுத்தப்படும் என்றார். பேசுகிற கூட்டத்தில் பேசி ஒரு 10 நிமிஷம் கழிச்சா உடனே ஆம்புலன்ஸ் கத்திட்டு போயிடுச்சு. இப்ப எவ்வளவு பேருக்கு இங்க குடும்பி இருக்கிறீங்க? சுமார் 20,000 பேர் இந்த பொள்ளாச்சி நகரத்தில் குடும்பி இருக்கிறீங்க. அந்த ஆம்புலன்ஸ் வேகமா வருது. யாராவது மேல பட்டுட்டா யார் பொறுப்பு? எடப்பாடி பழனிசாமி அந்த உயிர் காக்கின்ற அந்த 108 அம்சம் தடுக்கிறாங்க. எப்பொழுதும் தடுத்ததில்லை. 20 கூட்டம் அத்தனையும் நாங்க பதிவில் இருக்குது. நான் என்ன பேசணும் பதிவில் இருக்குது. திமுக கூட்டணி கொள்கை அடிப்படையில் என்றால் அவர்கள் ஒரே கட்சியாக இணைந்து செயல்படலாமே என்று எடப்பாடி பழனிசாமி கேள்வி எழுப்பினார். அதிமுக பாஜகவுடன் தேர்தல் நேரத்தில் மட்டுமே கூட்டணி வைத்துள்ளதாகவும் கொள்கை நிலையானது எனவும் பழனிசாமி தெரிவித்தார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.